உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணேன். கடைசியில என்னையும் இதே மாதிரி நினைச்சு பேசுறீங்க? அம்மாவும் இந்த விஷயத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீயும் பாதிக்கப்பட்டிருக்க. அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு என்ன சொல்லணுமோ சொல்லு. கிட்ட இருக்கிற மனநிலையில என் திட்டத்தை சொன்னா கண்டிப்பா போட்டு கொடுத்துருவா. வெறும் 2 லட்சம் ரூபாவா? ஐஸ்வர்யாவோட மனநிலை சரியில்லைன்னு எவனுக்கும் அனுப்பி வச்சுட்டா. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி இந்த 2 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டு அப்படியே செட்டில் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே? இருக்குங்க. சும்மா இருடா. நானும் வட்டிய மாத்திரேன்னு நினைச்சு விஜய்க்கு கொடுத்துட்டு வந்தேன். என்ன அடிபய ஐயோ! நம்மள வேற அடிக்கடி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது. ஆமாமா, கொஞ்ச நேரம் அங்கேயே இரு. ஐஸ்வர்யா எதுக்கு கால் பண்றேன்னு தெரியல. ஐயோ! போன் எடுக்க முடியல. ஆ, அம்மா, அத்தாதான் கூப்பிடுறா. என்ன வேணும்? எப்பயாச்சு செஃப்யாதான முடியல. அக்கா பாய வைக்கிட்டு போறா. நீங்க வேற யார்? ஐயோ! அத்தா, நாங்க உடனே அங்க வரோம்க்கா. மட்டும் அவன் ஏதாவது பேசட்டும், அவன் மூஞ்சி அடிச்சு உடைச்சிருந்தேன். ஐஸ்வர்யா எமர்ஜென்சில கால். அப்படி இருக்கும்போது அவ கர்ப்பாங்கிற விஷயம் சாத்தமே இல்ல. இந்த நிமிஷத்துல நான் அவ சொன்ன பொய்ய நம்புற மாதிரி இருந்தேன். சூர்யா மாமா அழகிய விஷயத்துல உண்மையை சொல்ல முடியாம எவ்வளவு அவஸ்தைப்பட்டாருன்னு. அதான் நான் உனக்கு தாலி கட்டிருந்தாலும் நம்ம என்னைக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே பிரபா. நீ திடீர்னு ஏதாவது முடிவு எடுத்துருவ, அதுக்கு சம கேட்டுட்டு அப்படியே இருக்கிறா. பொய் சொல்லி ஏமாத்துறோமேன்னு கொஞ்சம் கூட அவளுக்கு வருத்தமே இல்ல. எல்லாரும் நிக்க வச்சு அவன் முகத்திலே கிழிச்சு எறிஞ்சாதான் என் மனசு ஆறும். இனிமேனாலும் நம்ம நமக்காக வாழணும் பிரபா. என்ன விஜய் இப்படி பேசுற? ஓயிருன்னு சொல்றல. விஜய், என்னாச்சு? அவ கறக்குற, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என் முன்னாடி நீ எப்படி கதற விட போறேன்னு பாரு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். தோணுச்சு, நான் போய் தகராறு பண்ணி ஐஸ்வர்யாவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை மாமாவை நான் வாசலே டிரா பண்ணிட்டு வந்தேன்.